நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேகர் முல்லா இயக்கத்தில் தனுஷோட நடிப்பில் உருவான குபேரா திரைப்படம் தற்போதைக்கு தமிழ்நாடு, தெலுங்கு, கன்னடம், மலையாள ரீதியில் அனைத்து மொழிகளிலுமே பேன் இண்டியா திரைப்படமாக இந்த திரைப்படம் உருவாகி வெளியாகிருக்குதுங்க. இந்த திரைப்படம் வெளியான முதல் நாள் முதல் ஷோலேருந்தே பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலேருந்து கலவையான விமர்சனம் தாங்க கிடைக்கப்பட்டிருக்குது. பெரிய எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக வெளியாகப்படுற திரைப்படத்துக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்படுறதாங்க நம்ம சொல்லியாகணும். சின்ன சின்ன லேகுகள் இந்த திரைப்படத்தில் இருக்கப்பட்டிருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நம்மளையும் ஓட வைக்கிற லெவலில் தாங்க கொண்டு வச்சுருக்காங்க. படம் முழுவதுமே ஓடுற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு லைஃப்பில் நம்ம எப்படி ஓடிட்டே இருக்கிறோமோ அந்த ரீதியில் அந்த படத்தையும் சும்மா ஓடுற லெவல்லே படத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனம் தாங்க முதல் நாளில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லியாகணும். ரசிகர் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஒரு நார்மல் லெவலில் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைச்சிருக்குதுங்க. 120 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஒரு பெரிய திரைப்படங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டராக தேவி ஸ்ரீ பிரசாந்த் அவரோட இசையமைப்பில் எவ்வளோ ரீதியில் போடணுமோ அவ்வளோ ரீதியில் போட்டிருக்காரு. ஆனால் டிஎஸ்பியோட இசையமைப்பு தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க. டிஎஸ்பியோட இசையமைப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா கன்னட மக்கள், தெலுங்கு மக்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. தமிழ் மக்களுக்கு பெரிய லெவலுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க. அதே லெவலில் தாங்க ஆவரேஜ் ரீதியில் தாங்க அவருடைய இசையமைப்பு இருக்குது. பெரிய லெவலுக்கு தீ மியூசிக் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் நம்மளுடைய நடிகர்மார்களுக்கு அது செட் ஆகலை தாங்க நம்ம சொல்லி ஆகணும். நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சார்ப், தலித் தகில் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இவங்க கூட கோ ஆக்டராட் சுனைனா, திவ்யா தெகேட், சௌகர்யா மொகந்தான், சௌரவ் குண்டர்னா, கர்னல் ரவி சர்மா, ஹாரிஸ் பெரடி இவங்களுடைய நடிப்பில் திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. தமிழ் ரீதியில் மெயினாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தாங்க அந்த திரைப்படத்தில் முக்கியமாக நடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னட மக்களை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனம் தாங்க ஒரு பக்கம் கிடைக்கப்பட்டிருக்குது. தனுஷ் கைவசம் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் தற்போதைய கைவசம் வச்சிருக்காருங்க. அவரே நடித்து அவரே இயக்கப்பட்ட இட்லி கடை திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அந்த திரைப்படத்தோட தொழில்நுட்ப வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், ஹாலிவுட், பாலிவுட் ரீதியில் தற்போதைக்கு 3 மொழிகளிலுமே அவரோட திரைப்படம் பேன் இண்டியா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கலக்கிற லெவலில் ஹாலிவுட்லேயுமே ஒரு சின்ன கேரக்டரில் தனுஷ் அவர்கள் நடித்து கொண்டு தாங்க வராரு. குபேரா திரைப்படத்துக்கு அதிக ரெஸ்பான்ஸு, அதிக வரவேற்பில் ரசிகர் மத்தியில் இருந்த நிலையில் இந்த திரைப்படம் ஒரு ஏமாற்றத்தாங்க கொடுத்துருது. முன்னதாக 100 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட ராயன் திரைப்படம் 170 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போதைக்கு நீங்கள் பார்த்து 120 கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட திரைப்படம் 150 கோடி மேலே வசூல் சாதனை புரியுமா இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தாங்க தாகணும். யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களோ டைரெக்டாக நீங்கள் திரையரங்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ரீதியில் இருக்குங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு.